அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை. அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது செல்லாது என்றும், மேலும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு வழங்கியது சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்றும், இரட்டை இலை சின்னத்தை ஒருங்கிணைந்த அதிமுகவிற்குத்தான் வழங்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி கட்சி விதிகளுக்கு உட்படாமல் தன்னை பொதுச் செயலாளர் என அறிவித்துக் கொண்டார். மேலும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளான சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களையும் நீக்கிவிட்டார். இவை அனைத்துமே கட்சி விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்ற ஒன்று. மேலும் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுகவையும் தனது கைவசப்படுத்தி கொண்டார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற பதவியே இல்லை என்று அதே பொதுக்குழு செயற்குழு தீர்மானத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருந்தது. தற்பொழுது தனது வசதிக்காக செயற்குழு பொதுக்குழுவை பயன்படுத்தி தானே அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற பதவியை பெற்றுவிட்டார். அதிமுகவினுடைய அடிப்படை சட்ட விதி என்னவென்றால், அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அடிப்படை தொண்டர்களால் நியமிக்கப்பட வேண்டுமே தவிர கட்சியினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களால் நியமிக்கப்படக்கூடாது என்பதுதான். இந்த விதியைத்தான் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். இதுபோன்று இடையில் யாராவது கட்சியை கைப்பற்றி விடுவார்கள், கட்சி தவறானவர்களின் கையில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதுபோன்ற விதிகளை பயன்படுத்தி இருந்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அவர் எப்படி நினைத்தாரோ அதே போன்றுதான் தற்பொழுது நடந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி கட்சியை கட்சி விதிகளுக்கு புறம்பாக கைப்பற்றி உள்ளார். அவரே பொதுச் செயலாளர் ஆனது செல்லாது என்று கூறும் பொழுது அவர் எப்படி ஓபிஎஸ்ஐ நீக்க முடியும்? ஓபிஎஸ் அதிமுகவினுடைய கரை வேட்டியை கட்டக்கூடாது, இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த விதத்தில் சாத்தியமாகும்? மேலும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவும் பொதுச் செயலாளர் தொடர்பாகவும் சிவில் வழக்குகள் பல நிலுவையில் உள்ளது. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கும் பல மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் விரைந்து ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் அதிக மனுக்கள் தேர்தல் ஆணையத்தில் குவிந்து கிடக்கின்றது. இவற்றை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் 18வது மக்களவை தேர்தலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அணிக்கு இடைக்காலத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கியிருந்தது தேர்தல் ஆணையம். அதே போன்று தேர்தலின் பொழுது ஏ ஃபார்ம் மற்றும் பி ஃபார்மில் கையெழுத்திடும் உரிமையையும் இடைக்காலத்திற்கு மட்டுமே வழங்கியிருந்தது. இதை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தானே பொதுச் செயலாளர் என பிதற்றி வருகிறார். இது இடைக்காலத்திற்கு மட்டுமே செல்லுமே தவிர பொதுவாக செல்லாது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அதிமுகவில் உட்கட்சி தேர்தலை நடத்த வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு ஏற்றதிலிருந்து அதையும் தொடர்ந்து நடத்த மறுத்து வருகிறார். எங்கே தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று இவ்வாறு செய்து வருகிறார். இவருக்கே பதவி நிலையில்லை என்ற போது இவர் எப்படி ஓபிஎஸ் சசிகலாவை நீக்க முடியும்? மேலும் சசிகலா என்றளவும் தன்னை பொதுச் செயலாளர் என்றே கூறி வருகிறார். ஓபிஎஸும் தங்கள் அணிக்கே இரட்டை இலை கிடைக்கும், இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு உரித்தானது என தொடர்ந்து கூறி வருகிறார். இவற்றை அனைத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி என்று பாராமல் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு மட்டுமே இரட்டை இலை சின்னத்தை வழங்க வேண்டும். இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு என பெங்களூர் புகழேந்தி, சூரியமூர்த்தி, KC பழனிசாமி போன்றவர்கள் கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியோ 99% நிர்வாகிகள் எங்களோடு தான் உள்ளார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் என அனைவரும் எங்களோடு தான் உள்ளார்கள். அதிமுக என்ற கட்சியே எங்களிடம்தான் உள்ளது. அப்படி இருக்கும்பொழுது இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கே ஒதுக்க வேண்டும். ஓபிஎஸ் ஒரு இருவரை வைத்துக்கொண்டு ஒரு தனி அணி என்று கூறி வருகிறார். அது எப்படி சாத்தியமாகும் என கேட்டு வருகிறார்கள். அதே போன்று ஓபிஎஸ் அணியோ பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கலாம். ஆனால் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு தான் உள்ளார்கள். ஓபிஎஸ்ஐ அனைவரும் ஆதரிக்கின்றார்கள். தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் இல்லாமல் ஒரு சிறிய துரும்பை கூட அசைக்க முடியாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எனவேதான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டிவிட்டு தானே கட்சியினுடைய முதன்மை தலைவர் என வலம் வர பார்க்கின்றார். இவற்றை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் விரைந்து ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார்கள். நன்றி.